பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் அழகாக சொல்லிக்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். வெளிச்சம் நாம் வெளிச்சமாக இருந்தால் அநேகர் இந்த வெளிச்சத்தை தேடி ஓடி வருவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளால் வெளிச்சமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. இயேசுவுடைய சமூகத்தில் சூழ்ந்து இருக்கிறவர்களை, அவர் இருக்கிற இடத்துல அமர்ந்திருக்கிறவர்களை, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்ம பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறாரு. தூரத்தில் இருக்கிற யாரும் ஒருத்தர் சொல்லலை, ஃபோன் மூலியமாக சொல்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லலை. அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை பொருந்துமே தவிர எல்லாருக்கும் பொருந்தாது. அதனால் இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவங்களோட நான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சார்ந்திருக்கவங்க நல்லா இருப்பாங்க, உங்களை தேடி வரவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் எங்கே போனாலும் அங்கே இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் உங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். ஆனால் இந்த தினத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை தான், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடப்போம். இயேசுவுடைய அன்பு ஆசீர்வாதம் நம்ம சொல்லுகிறது, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருப்பேனானால், உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருப்பேனானால் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கும் மறைந்திருக்க மாட்டீங்க. இந்த நாளில் நீங்கள் வெளிப்படுவீங்க. உங்கள் மூலமாக அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நன்மை உங்களுக்கு உண்டாகும், சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும், நிம்மதி உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. எதுலெல்லாம் தடையாக இருந்ததோ, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ, எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிங்களோ, அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க, நிம்மதி அனுபவிப்பீங்க, அமைதி அனுபவிப்பீங்க, நிறைவான ஒரு சமாதானத்தை அனுபவிப்பீங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற அப்போது ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். உங்களுக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறாரு? நமக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறாரு? அப்போ அந்த தெய்வம் நமக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக மனசோர்வோட ஊழியத்துக்காக நான் சென்றிருந்தேன். எல்லாம் போகிற வரோம், ஒரு நிம்மதியாக இல்லை, ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு நான் சென்றிருந்தேன். கிட்டத்தட்ட அது நைட் ப்ரேயரு. நான் குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போய் ரீச் ஆகிட்டேன். ரொம்ப பசி. அப்போது அந்த இடத்துல போய் சேர்ந்த பின்பு அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் வராமல் போயிடுவீங்களோ நினச்சேன். அப்புறம் நம்மளோட ஃபோன் நம்பர் கிடையாது இல்லையா, நீங்கள் வராமல் போயிடுவீங்களோ நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இயேசுப்பா எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்வதற்காக உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் வர ஆரம்பித்தது. அந்த இரவில் கர்த்தர் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தினார். நல்ல ஒரு அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார், வார்த்தைகளை கொடுத்தார், டெலிவரன்ஸ் பண்ணினார். ஜனங்க காலையில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சொன்னாங்க, நாங்கள்லாம் ரொம்ப டார்க்னஸில் இருந்தோம், இன்றைக்கி ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், நம்ம சோர்வாக இருக்கிறோம், நமக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை நம்மை கொண்டே செய்வார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை கொண்டு செய்ய வேண்டியது தேவன் உங்களை கொண்டு தான் செய்வார். உங்களுக்காக செய்யக்கூடியதை கர்த்தர் வேறு யாருக்கு தரமாட்டார், உங்களுக்கு தான் தருவார். செபிக்கலாமா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டேது என்று சொன்னீங்களேப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் செய்யுங்கப்பான்னு சொன்னாங்க. ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே. ஆமென்.